வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு அருமையான மெதுவடை ரெசிபி. 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். டக்குன்னு நம்ம ஸ்கூல் விட்டு வர பிள்ளைங்களுக்கு இல்லை கெஸ்ட்டு வந்துட்டாலும் உடனடியாக செய்யக்கூடிய ரெசிபி. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த வடை ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு முதல்ல ஒரு கடாயை வச்சுட்டு அதில் எந்த கப்பில் நம்ம ரவை எடுக்கிறோமோ அதே கப்பில் 2 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் இந்த கப்பில் தான் எடுக்கிறேன், அதனால் 2 கப் தண்ணி ஊற்றிட்டேன். அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சியை சேர்த்துக்கோங்க, பொடி பொடியாக நறுக்கி. இதில் கொஞ்சமாக 2 பச்சை மிளகாயை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஒரு 15 மிளகு சேர்த்துக்கோங்க, முழு மிளகு. கொஞ்சோண்டு மல்லி இலையை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா கலந்து கொடுத்துட்டு நல்லா தண்ணி கொதிக்கட்டும். 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இது நம்ம 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். நல்லா கிறிஸ்பியாக மொறு மொறுன்னு இருக்கும். நல்லா தண்ணி கொதித்த உடனே 1 கப் ரவை இருக்குது பார்த்திங்களா, அதை சேர்த்து கிளறிடுங்க. நம்ம உப்புமாவை கிளறுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி தான் கிளறணும். நல்லா கலந்து கொடுத்துட்டு நல்லா ரவை வெந்து வந்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இது கட்டிகள்லாம் விழாது. ஓரளவுக்கு சுருண்டு வந்தால் போதும், ரொம்ப சுருளணும்னு அவசியம் கிடையாது. ரவை நல்லா வெந்து கொடுத்து இந்த அளவுக்கு நல்லா பதம் வந்தால் போதும். இது ஆற ஆற சரியாக இருக்கும். இல்லாட்டி ரொம்ப நல்லா வேகட்டும்னு நீங்கள் விட்டுட்டிங்கன்னா உதிர்ந்து கொடுக்க ஆரம்பிச்சுட்டு நம்மளால் வடை தட்ட முடியாது. இந்த அளவுக்கு நல்லா வந்த உடனே ஆற வச்சுட்டு நல்லா பிசைஞ்சு கொடுத்துருங்க. பிசைஞ்சு கொடுத்துட்டு உருண்டைகளாக பிடிச்சி நம்ம எப்பொழுதுமே நம்ம மெதுவடைக்கு தட்டுவோம் பார்த்திங்களா, அதே போலயே தட்டி கையில் எண்ணெய் தடவிக்கங்க. ஓட்டை போட்டுற வேண்டியதான். ஹோல் பண்ணி தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. எல்லா வடைகளையும் இதே போல் எடுத்து வச்சுட்டு எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆகணும். அதுக்கப்புறம் மிதமான தீயில் வச்சு பொரித்து எடுத்துருங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் சட்னியோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா உடனே திருப்பி விட்டுறாதீங்க. கொஞ்சம் நல்லா வெந்து கொடுத்து மேலே எலும்பி வரணும். இது நீங்கள் சொன்னால் தான் ரவை வடைன்னு தெரியும், இல்லாட்டி மெதுவடை போலேயே நல்லாயிருக்கும். நல்லா கோல்டன் ப்ரௌன் வரந்தாண்டியும் வெயிட் பண்ணுங்கள். நல்லா அந்த பாருங்கள், கலர் நல்லா மாறி செவந்து வந்துருச்சு. இந்த அளவுக்கு வந்தவுடனே எடுத்துருங்க. இது தேங்காய் சட்னியோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். டீ டைம் ஸ்நாக்ஸ்க்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.